பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து ஒரு மேங்கோ லீஃப் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்ட்டுன்னு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பீட்ஸில் வந்து உள்ளே ஒர்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்போவுமே ஜரி போடுற மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ ஜரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது ஒயர் த்ரெட்டுன்னும் போது நமக்கு அவ்வளோ வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்படி போட்டுட்டு வரலாம். ஸோ நான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாக லோட் பண்ணி தான் வந்து நான் போட்டுட்டு வரேன். ஸோ எப்பவுமே வந்து மூணாக கூட போட்டுறாதீங்க. கிளாத்தும் ஒயிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டும் வந்து ஒயிட்டுன்றதுனால நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது, கிளாத் அந்த சில்க் கிளாத் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன கலர் வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. ஸோ அதுக்காகவே வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை கூட யூஸ் பண்ணலாம். இது சீக்கிரமும் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுன்றது கூட உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் போட்டிருக்க செயினை ஒட்டியே வந்து பீட்ஸ் போட்டிங்கன்னா தான் செயினுக்கும் பீட்ஸ்க்கும் வந்து கேப் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னெல்லாம் வந்து ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இது வெறும் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஒரு மேங்கோக்கு வந்து போடுறது மட்டும் பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூட்டியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெண்டு பீடாக நீங்கள் வந்து நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பீட்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த நீடில் வந்து பீட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பீடாக, அதுக்கப்புறம் 4 பீடு, அதுக்கப்புறம் 6 இப்படி அப்படின்னு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 பீடாக எல்லா பீடையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு 2 பீடாக விடுறேன். ஸோ நீங்கள் நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக 2 பீடாக வந்து இப்படி நீங்கள் ஃப்ரீ பண்ணும்போது அதுவே வந்துடும். வந்ததுன்னா நீங்கள் வந்து அப்போ உங்கள் விரலை வச்சு நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் வந்து ஒரு 10 பீட்ஸ்க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸுமே வந்து கீழே கொட்டாமல் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த பீட் வந்து ஹேண்டில் பண்ண வரும். உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் போடும்போது, இல்லைனா 2 பீடா 4 பீடா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இந்த ஜரி த்ரெட்டை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே வந்து லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாட் போடணும். ஸோ இது வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக த்ரெட்டு தெரியாது. பட் நான் வந்து நாட் போட்டேன். ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரியான ஒர்க் போடலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.